growing with stories of Prophet Muhammad. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறை தூதராகுதல் மற்றும் அழைப்பு பணி. மக்கா வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு இறை தூதர் எனும் கௌரவம் அருளப்பட்டதற்கு பிறகுள்ள வாழ்க்கையை இரண்டு வகைப்படுத்தலாம். அவை ஒன்றுக்கொன்று தன்மையால் மாறுபடுகிறது. மக்காவில் வாழ்ந்த காலம். இது ஏறத்தாழ 13 ஆண்டுகள். மதீனாவில் வாழ்ந்த காலம். இது முழுமையாக 10 ஆண்டுகள். இவ்விரு வாழ்க்கையும் மாறுபட்ட பல நிலைகளைக் கொண்டிருக்கிறது. அவை ஒவ்வொன்றுக்கும் பல தனித்தன்மைகள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அழைப்புப் பணியில் கடந்து வந்த பாதைகளை ஆழ்ந்து கவனிக்கும்போது இதை நாம் அறிகிறோம். மக்கா வாழ்க்கையை 3 காலகட்டங்களாக பிரிக்கலாம். மறைமுக அழைப்புப் பணி. இது 3 ஆண்டுகள் வரை நீடித்தது. மக்காவாசிகளுக்கு பகிரங்க அழைப்புப் பணி. இது 4 ஆண்டிலிருந்து ஹிஜ்ரத் வரை தொடர்ந்தது. மக்காவுக்கு வெளியே அழைப்புப் பணி. இது 10 ஆண்டில் இறுதியில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அவர்களின் இறுதிக் காலம் வரை தொடர்ந்தது. இவற்றை சுருக்கமாக பார்த்துவிட்டு மதீனா வாழ்க்கை நிலையை பின்னர் காண்போம்.